அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திறப்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்த நிலையில் தற்போது இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், நேற்றைய தினம் அன்னூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்த நாயகர் என்ற தலைப்பு வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று தினம் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழாவை, ஒரு பாராட்டு விழாவை நடத்தியிருந்தனர். இந்த விழாவில் அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் புறக்கணித்த நிலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளோடு ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செங்கோட்டையின் விவகாரம் தொடர்பாக மூத்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடியது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி பூசல்கள் இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது பல்வேறு அதிருப்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் ஒரு காரணமாகவே செங்கோட்டையனும் இந்த நிகழ்வை புறக்கணித்திருப்பதாக அரசியல் நபர்கள் தெரிவித்ததாலும் கூட செங்கோட்டையன் தெரிவித்திருந்த கருத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்ற ஒரு காரணத்தினால் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம் போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில அதிமுகவின் மூத்த நிர்வாகியான, குறிப்பாக எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக 5 பேர் கொண்ட குழுக்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையின் மீது தற்போது அதிருப்தி தெரிவித்து அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் இருந்தது அதிமுக நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஆழ்த்தியிருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பணியாற்றி வரக்கூடிய நிலையில செங்கோட்டையினுடைய இந்த திடீர் புறக்கணிப்புக்கான காரணம் என்ன, அவரை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்பன போன்ற பல்வேறு கட்டங்களான ஆலோசனைகளை அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி தற்போது மேற்கொண்டு வருவதுதான் தற்போதைய அண்மை செய்தி. கோபால். நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.